வணக்கம். வெல்கம் டு அச்சீவ் டிஎன்பிஎஸ்சி அகாடமி யூடியூப் சேனல். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் வர இருக்கு இல்லையா? இன்னும் 1 மாதம் 10 நாள் தான் இருக்கிறப்போ நம்மளுடைய ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற வகையில் இந்திய அரசியலமைப்பு இந்தியன் கான்ஸ்டியூஷன் சம்மந்தப்பட்ட டாப் 50 கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை போத் லாங்குவேஜஸ் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் போத் லாங்குவேஜஸ்லேயும் நம்ம இந்த வீடியோவில் கவர் பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு கொஸ்டினும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஒவ்வொரு கொஸ்டினையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஹூ இஸ் தி சேர்மேன் ஆஃப் டிராஃப்டிங் கமிட்டி? டாக்டர் பிஆர் அம்பேத்கர். வரைவு குழுவின் தலைவர் யார்? டாக்டர் பிஆர் அம்பேத்கர். நெக்ஸ்ட், ஹூ இஸ் தி ஃபாதர் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன்? டாக்டர் பிஆர் அம்பேத்கர். இந்திய அரசியலமைப்பின் தந்தை யார்? டாக்டர் பிஆர் அம்பேத்கர். ஹூ இஸ் தி ஃபஸ்ட் இந்தியாஸ் லா மினிஸ்டர்? டாக்டர் பிஆர் அம்பேத்கர். இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர் யார்? டாக்டர் பிஆர் அம்பேத்கர். ஸோ வரைவுக்குழுவினுடைய தலைவர் டிராஃப்டிங் கமிட்டியுடைய சேர்மேன் யாருன்னு கேட்டாலும் சரி, ஃபாதர் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் இந்திய அரசியலமைப்பின் தந்தை யாருன்னு கேட்டாலும் சரி, இந்தியாவின் ஃபஸ்ட்டு லா மினிஸ்டர் சட்டத்துறை அமைச்சர் முதல் சட்டத்துறை அமைச்சர் யார் அப்படின்னாலும் டாக்டர் பிஆர் அம்பேத்கர் அவர்கள் தான். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், from which date the Indian Constitution commenced? from 26th January 1950. இந்திய அரசியலமைப்பு எப்போது அமலுக்கு வந்தது? 26 ஜனவரி 1950. நெக்ஸ்ட், who is the chairman of Constituent Assembly? ராஜேந்திர பிரசாத். இந்தியாவுடைய ஃபஸ்ட்டு பிரசிடெண்ட் ராஜேந்திர பிரசாத் அவர்கள் தான் கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளியோடைய சேர்மனாக இருந்திருக்கிறாங்க. அரசியலமைப்பு சபையின் தலைவர் யார்? ராஜேந்திர பிரசாத். வரைவு குழுவினுடைய தலைவர், அதாவது டிராஃப்டிங் கமிட்டியுடைய தலைவர் யார் அப்படின்னா அம்பேத்கர். கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளி அரசியலமைப்பு சபையின் தலைவர் அப்படின்னு கேட்டால் ராஜேந்திர பிரசாத். ஸோ என்ன கேள்வி கேட்குறாங்க, அதுக்கு என்ன பதில், நம்ம போடுற பதில் சரியான பதில் தானா அப்படிங்கிறத 2-3 தடவை யோசித்து நீங்கள் பதிலை போடுங்க. ஸோ நெக்ஸ்ட், how many women members found to be in the constituent assembly? 15. கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளியில் பெண் உறுப்பினர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. 15 பெண் உறுப்பினர்கள். அரசியலமைப்பு சபையில் எத்தனை பெண்கள் இருந்தனர்? 15. கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளியோடைய சேர்மேன் யாருன்னு பார்த்தோம், ராஜேந்திர பிரசாத். நம்மளுடைய ஃபஸ்ட்டு பிரசிடெண்ட் ராஜேந்திர பிரசாத். அவர் தலைவராக இருந்த சபையில் 15 பெண் உறுப்பினர்கள் இருந்திருக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு, ஹவு மெனி மெம்பர்ஸ் ஆர் ஃபவுண்ட் டு பி இன் தி டிராஃப்டிங் கமிட்டி? 8. வரைவு குழுவில் எத்தனை உறுப்பினர்கள் இருந்தனர்? 8. டிராஃப்டிங் கமிட்டி வரைவு குழுவில் மொத்தமாகவே 8 உறுப்பினர்கள் தான் இருந்திருக்காங்க. வரைவு குழு டிராஃப்டிங் கமிட்டிக்கு யார் சேர்மனாக இருந்தான்னு பார்த்தோம், டாக்டர் பிஆர் அம்பேத்கர். நெக்ஸ்ட், who is the advisor of the drafting committee? B.N. Rao. வரைவு குழுவின் ஆலோசகர் யார்? B.N. Rao. When was the drafting work of constitution started? 9th December 1946. அரசியலமைப்பை எழுதும் வேளை எப்போது தொடங்கப்பட்டது? 9 டிசம்பர் 1946. On which date does the Constitution of India finally completed? 26th November 1949. இந்திய அரசியலமைப்பு எப்போது இறுதியாக முடிக்கப்பட்டது? 26 நவம்பர் 1949. இது ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். கான்ஸ்டியூஷனை எழுத எப்போ ஆரம்பித்தாங்க அப்படின்னா டிசம்பர் 9, 1946. அரசியலமைப்பை எப்பொழுது எழுதி முடித்தாங்க அப்படின்னா 26 நவம்பர் 1949. நெக்ஸ்ட், how much duration of time does it took to frame the constitution? 2 years 11 months 18 days. அரசியலமைப்பை எழுத எவ்வளவு காலம் எடுத்தது? 2 ஆண்டுகள் 11 மாதங்கள் 18 நாட்கள். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், ரிப்பீட்டட் கொஸ்டினும் கூட. அரசியலமைப்பை எழுத எவ்வளவு காலம் எடுத்தது? 2 ஆண்டுகள் 11 months 2 years 11 months 18 days. ஓகேவா? நெக்ஸ்ட், when constitution day is celebrated? 26th November.
அரசியலமைப்பு தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? 26 நவம்பர். On which day does the Constitution was accepted by the Constituent Assembly? 26th November 1949. அரசியலமைப்பு சபை ஏற்ற நாள் எது? 26 நவம்பர் 1949. How many lakhs was spent to frame the constitution? இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ரொம்ப ரிப்பீட்டடாகவும் இந்த கேள்வியை கேட்பாங்க அடிக்கடி. 64 லட்சம், 64 lakhs. How many lakhs was spent to frame the constitution? 64 lakhs. அரசியலமைப்பை உருவாக்க எவ்வளவு தொகை செலவிடப்பட்டது? 64 லட்சங்கள். நெக்ஸ்ட், which is called as the preface of the constitution? preamble. அரசியலமைப்பின் முன்னுரை என அழைக்கப்படுவது preamble. நெக்ஸ்ட், which form of government is observed in India? parliamentary form of government. இந்தியாவில் காணப்படும் அரசாங்கத்தின் அமைப்பு எது? பாராளுமன்ற அமைப்பு, parliamentary form of government. நெக்ஸ்ட், how many fundamental rights are there currently? 6. தற்போது எத்தனை அடிப்படை உரிமைகள் உள்ளன? 6. அதாவது கான்ஸ்டியூஷன் எழுதப்பட்ட சமயத்தில் டோட்டலி 7 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருந்தது. அது இப்போது 6 ஃபண்டமெண்டல் ரைட்ஸாக குறைச்சிட்டாங்க. ஸோ கொஸ்டின் என்ன? ஹவு many ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆர் தேர் கரண்ட்லி? இப்போ எல்லோருக்கு 6 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தான் இருக்குது. 6 அடிப்படை உரிமைகளே நமது இந்திய அரசியலமைப்பில் தற்போது உள்ளன. ஓகேவா? நெக்ஸ்ட், இன் which languages does the original copy of Indian Constitution available? ஹிந்தி, இங்கிலீஷ். இந்திய அரசியலமைப்பின் மூலப்பிரதி எந்தெந்த மொழிகளில் உள்ளது? ஹிந்தி மற்றும் ஆங்கிலம். ஒரிஜினல் காப்பி ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் எந்தெந்த மொழிகளில் இருக்குது? ஹிந்தி, இன்னொன்று ஆங்கிலம். நெக்ஸ்ட், ஹூ இஸ் தி சீஃப் ஆர்கிடெக்ட் ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டியூஷன்? டாக்டர் B.R. அம்பேத்கர். இந்திய அரசியலமைப்பின் முதன்மை வடிவமைப்பாளர் யார்? டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்கள். நெக்ஸ்ட், how many articles were present in the Indian Constitution at the time while it is drafted? 395 articles to 22 parts, 8 schedules. அதாவது கான்ஸ்டியூஷன் உருவாக்கப்பட்ட சமயத்தில் எத்தனை ஆர்டிகல்ஸ் இருந்துச்சு, எத்தனை பார்ட்ஸ் இருந்துச்சு, எத்தனை ஷெடியூல் இருந்துச்சு அப்படிங்கிறதுக்கு பதில் என்ன? 395 ஆர்டிகல்ஸ், 22 பார்ட்ஸ், 8 ஷெடியூல்ஸ் இருந்தது. எப்போ இருந்தது? கான்ஸ்டியூஷன் எழுதப்பட்ட சமயத்தில். ஓகேவா? நெக்ஸ்ட், அதே கொஸ்டின் தமிழில் பார்த்துடலாம். இந்திய அரசியலமைப்பு உருவாக்கப்பட்ட போது எத்தனை சட்டப்பிரிவுகள் இருந்தன? 395 சட்டப்பிரிவு, 22 பாகங்கள், 8 அட்டவணைகள். நெக்ஸ்ட், how many articles were present current now in the Indian Constitution? 448 article, 25 parts, 12 schedules. தற்போதைய இந்திய அரசியலமைப்பில் எத்தனை சட்டப்பிரிவுகள் உள்ளன? 448 சட்டப்பிரிவுகள், 25 பாகங்கள், 12 அட்டவணைகள். இந்த 2 கொஸ்டினுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது கான்ஸ்டியூஷன் எழுதப்பட்ட டைமில் எத்தனை சட்டப்பிரிவுகள் இருந்தது, எத்தனை ஆர்டிகல்ஸ் அப்போது கான்ஸ்டியூஷன் எழுதப்பட்ட டைமில் எத்தனை இருந்தது, தற்போது கரண்ட் நவ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து இந்த கொஸ்டினை படித்து வச்சுக்கோங்க. கண்டிப்பாக வர வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட், விச் இஸ் தி லென்த்தியஸ்ட் ரிட்டன் கான்ஸ்டியூஷன் இன் தி வேர்ல்டு? இந்தியன் கான்ஸ்டியூஷன். உலகில் மிக நீளமான எழுத்துப்பதிவான அரசியலமைப்பு எது? இந்திய அரசியலமைப்பு. உலகத்திலே மற்ற நாடுகளுடைய அரசியல் அமைப்பை, மற்ற நாடுகளுடைய கான்ஸ்டியூஷனை கம்பேர் பண்ணும்போது உலகத்திலே மிக நீளமான லென்த்தியஸ்ட் கான்ஸ்டியூஷனை யார் வச்சுருக்கா? இந்தியன் கான்ஸ்டியூஷன் தான் மிக நீளமான கான்ஸ்டியூஷன். நெக்ஸ்ட், வாட் இஸ் தி லீகல் டேர்ம் ஃபார் அன் ஆர்டர் ஃப்ரம் கோர்ட் ஆர் லீகல் அத்தாரிட்டி ஆர்டரிங் டு டூ அன் ஆக்ட் ஆர் நாட் டு டூ இட்? விரிட். நீதிமன்றம் அல்லது சட்ட அதிகாரம் ஒரு செயலை செய்ய அல்லது செய்யக்கூடாது என்று உத்தரவளிக்கும் சட்ட வார்த்தை என்ன? விரிட். நெக்ஸ்ட், விச் ரைட் protects and safeguards all other rights? Right to constitutional remedies.
அனைத்து உரிமைகளையும் பாதுகாக்கும் மற்றும் பாதுகாப்பது எது? அரசியலமைப்பு சீர்திருத்த உரிமை, ரைட் டு கான்ஸ்டியூஷனல் ரெமடிஸ். நெக்ஸ்ட், who won the right of employment by approaching the court according to the constitutional remedies? பிரித்திகா யாஷினி. அரசியலமைப்பு சீர்திருத்தத்தின் கீழ் வேலைவாய்ப்பு உரிமையை நீதிமன்றத்தில் பெற்றவர் யார்? பிரித்திகா யாஷினி. நெக்ஸ்ட், fundamental duties are incorporated in the constitution by which amendment? 42nd Amendment Act. அடிப்படை கடமைகள் இந்திய அரசியலமைப்பில் எத்தனையாவது திருத்த சட்டத்தின் மூலம் சேர்க்கப்பட்டன? 42வது திருத்த சட்டம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. அதாவது ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், அடிப்படை கடமைகள் எத்தனையாவது அமெண்ட்மெண்ட் படி புதிதாக கான்ஸ்டியூஷனில் அரசியலமைப்பில் சேர்க்கப்பட்டது அப்படின்னா எத்தனையாவது அமெண்ட்மெண்ட் ஆக்ட்? 42nd Amendment Act, 42வது திருத்தச் சட்டம். ஓகேவா? அடுத்து, இன் விச் இயர் டஸ் தி ஆக்ட் ஆஃப் மெயின்டெனன்ஸ் அண்ட் வெல்ஃபேர் ஆஃப் பேரண்ட்ஸ் வாஸ் பாஸ்ட்? 2007. மெயின்டெனன்ஸ் அண்ட் வெல்ஃபேர் ஆஃப் பேரண்ட்ஸ் ஆக்ட் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு இது 2007. நெக்ஸ்ட், which article says that no child below the age of 14 years should be employed? Article 24. 14 வயதுக்கு குறைவான எந்த ஒரு குழந்தையும் வேலை செய்யக்கூடாது என்று கூறும் சட்டப்பிரிவு எது? சட்டப்பிரிவு 24. நெக்ஸ்ட் கொஸ்டின், which article says that free and compulsory education is necessary for all children until they attain 14 years? Article 45. அனைத்து குழந்தைகளுக்கும் 14 வயது வரை கட்டாயமாக கல்வி பெற வேண்டும் என்று கூறும் சட்டப்பிரிவு எது? சட்டப்பிரிவு 45. ஆர்டிகல் 24 அண்ட் ஆர்டிகல் 45 பற்றி பார்த்தோம். ஆர்டிகல் 24 14 வயதிற்கு கீழ் இருக்கக்கூடிய எந்த குழந்தைகளும் வேலை செய்யக்கூடாது அப்படிங்கிறத எடுத்துரைக்குது. ஆர்டிகல் 45 எதை பற்றி குறிக்கிறது அப்படின்னா 15 வயதிற்கு உட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் கல்வி கட்டாயம் என எடுத்துரைக்கிறது ஆர்டிகல் 45. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின், த கான்செப்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன் வாஸ் ஃபர்ஸ்ட் ஆரிஜினேட்டட் இன் USA. அரசியலமைப்பு குறித்து கருத்து முதலில் தோன்றிய நாடு எது? அமெரிக்கா. நெக்ஸ்ட், who was appointed as the temporary president of the Constituent Assembly? டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா. அரசியலமைப்பு சபையின் தற்காலிக தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார்? டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா. Who was the calligrapher of the Indian Constitution? Prem Behari Narain Rahishada. இந்திய அரசியலமைப்பின் அழகான எழுத்தாளர் கேலிகிராஃபர் யார்? பிரேம் பெஹாரி நாராயண் ராகிஷாதா. The term preamble refers introduction or preface to the Constitution. முன்னுரை என்ற சொல் எதை குறிக்கிறது? அரசியலமைப்பின் அறிமுகம். நெக்ஸ்ட் கொஸ்டின், which is the key to the Constitution? Preamble. அரசியலமைப்பின் சாவி எது? முன்னுரை, preamble. Next, originally the Indian Constitution provides how many fundamental rights? 7. ஆரம்பத்தில் இந்திய அரசியலமைப்பு எத்தனை அடிப்படை உரிமைகளை வழங்கியது? 7. நம்ம இதற்கு முன்னாடியே பார்த்தோம். ஒரு கொஸ்டினில் தற்போது கரண்ட்டில் எத்தனை ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்குது அப்படிங்கிற கொஸ்டினில் நம்ம விடை 6ன்றதை பார்த்தோம். அப்போவுமே நம்ம சொன்னோம், ஆரம்பத்தில் கான்ஸ்டியூஷன் எழுதப்படுற காலகட்டத்தில் 7 ஃபண்டமெண்டல் ரைட்ஸை அரசியலமைப்பு வழங்கியது. அதற்கடுத்து ரைட் டு ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிற ஃபண்டமெண்டல் ரைட்ஸை ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறமா இப்போது கரண்ட்லி தெர் ஆர் 6 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ரைட் நவ். ஓகே, நெக்ஸ்ட், Part 3 of the Indian Constitution is known as Magna Carta. இந்திய அரசியலமைப்பின் பகுதி 3 என்ன என அழைக்கப்படுகிறது? மேக்னா கார்ட்டா. நெக்ஸ்ட், mention the phrase that preamble begins with we the people of India. முன்னுரை எந்த வாசகத்துடன் துவங்குகிறது? நாம் இந்தியாவின் மக்கள். நெக்ஸ்ட், which 3 words are newly added to the preamble by the 42nd Constitutional Amendment Act of 1976? Socialist, secular and integrity. 1976ஆம் ஆண்டு
42வது அரசியலமைப்பு திருத்த சட்டத்தின் மூலம் முன்னுரையில் புதிதாக சேர்க்கப்பட்ட 3 வார்த்தைகள் யாவை? சோஷியலிசம், மதச்சார்பின்மை மற்றும் ஒருமைப்பாடு. நெக்ஸ்ட், from where does the constitution framers of India got inspired to make fundamental rights? USA. இந்திய அரசியலமைப்பை உருவாக்கியவர்கள் அடிப்படை உரிமைகளுக்கான தூண்டுதலை எங்கு பெற்றனர்? அமெரிக்கா. Which of the thing is enshrined in the part 3 of the Indian Constitution from the article 12 to 35 fundamental rights? இந்திய அரசியலமைப்பின் பகுதி 3இல் சட்டப்பிரிவு 12 முதல் 35 வரை உள்ள அம்சம் எது? அடிப்படை உரிமைகள். அதாவது நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பில் சட்டப்பிரிவு 12லேருந்து 35 வரைக்கும் சொல்லியிருப்பது எது அப்படின்னு கேட்குறாங்க. அடிப்படை உரிமைகள், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பற்றி சொல்லியிருக்கு. இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு கேள்வியில் பார்த்தோம், இந்திய அரசியலமைப்பின் பார்ட் 3 எப்படி அழைக்கப்படுகிறது அப்படிங்கிறது மெக்னா கார்ட்டா அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸோ அடுத்து போகலாம். விச் இஸ் தி ஃபஸ்ட் டாக்குமெண்ட் ரிட்டர்ன் ரிலேட்டிங் டு தி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆஃப் சிட்டிசன்ஸ்? மெக்னா கார்ட்டா. குடிமக்களின் அடிப்படை உரிமைகளை பற்றிய முதன்மையான ஆவணம் எது? மெக்னா கார்ட்டா. Which of the right is removed from the fundamental rights by 44th Amendment Act 1948? Right to property, Article 31. 44வது திருத்த சட்டத்தின் மூலம் 1948இல் அடிப்படை உரிமையிலிருந்து நீக்கப்பட்ட உரிமை எது? சொத்துரிமை. அதை நம்ம ஆரம்ப காலகட்டத்தில் 7 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருந்ததுன்னு பார்த்தோம். இப்போ கரண்ட்டாக 6 தான் இருக்குது. ஸோ இடையில ரிமூவ் பண்ணப்பட்ட உரிமை எது? சொத்துரிமை, ரைட் டு ப்ராப்பர்ட்டி. ஆர்டிக்கல் என்னன்னு பார்த்துக்கோங்க, ஆர்டிக்கல் 31. ஓகே, நெக்ஸ்ட். ஹூ இஸ் தி கார்டியன் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன்? சுப்ரீம் கோர்ட். அரசியலமைப்பின் பாதுகாவலர் யார்? உச்ச நீதிமன்றம். நெக்ஸ்ட், விச் ஆர்டிக்கல் இஸ் கால்டு டு பி அஸ் ஹார்ட் அண்ட் சோல் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன்? ஆர்டிக்கல் 32. அரசியலமைப்பின் இதயம் மற்றும் உயிராக கூறப்படும் சட்டப்பிரிவு எது? சட்டப்பிரிவு 32. நெக்ஸ்ட், த ஃப்ரீடம் விச் இஸ் கேரண்டீட் அண்டர் விச் ஆர்டிக்கல் இஸ் சஸ்பெண்டட் வென் தேர் இஸ் அ ப்ரொக்ளாமினேஷன் ஆஃப் எமர்ஜென்சி பை பிரசிடென்ட்? ஆர்டிக்கல் 19. அவசர நிலை அறிவிக்கப்பட்டால் எந்த சட்டப்பிரிவின் கீழ் உள்ள உரிமைகள் இடைநிறுத்தப்படும்? சட்டப்பிரிவு 19. Which of the thing is enumerated in the part 4 of the Constitution from Article 36 to 51? Directive Principles of State Policy. அரசியலமைப்பின் பகுதி 4இல் சட்டப்பிரிவு 36 முதல் 51 வரை குறிப்பிடப்பட்ட சட்ட அம்சம் எது? மாநில கொள்கை, திசை நிர்ணய கோட்பாடுகள், டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. இதுக்கு முன்னாடி பார்ட் 3 ஆர்டிக்கல் 12 to 35 வரைக்கும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அடிப்படை உரிமைகள் இருப்பதாக நாம் கண்டோம். இப்போது பார்ட் 4 ஆஃப் தி கான்ஸ்டியூஷனில் ஆர்டிக்கல் 36லேருந்து 51 வரைக்கும் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி இருக்கிறதா நம்ம பார்க்குறோம். ஸோ நெக்ஸ்ட், ஹூ டிஸ்கிரைப்டு டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் அஸ் தி நாவல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டியூஷன்? டாக்டர் அம்பேத்கர். மாநில கொள்கை, திசை நிர்ணய கோட்பாடுகளை இந்திய அரசியலமைப்பின் புதிய அம்சங்களாக வர்ணித்தவர் யார்? டாக்டர் B.R. அம்பேத்கர். நெக்ஸ்ட், டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி வேர் டிரைவ்டு ஃப்ரம் விச் கான்ஸ்டியூஷன்? அயர்லாண்ட். மாநில கொள்கை, திசை நிர்ணய கோட்பாடுகள் எந்த நாட்டிலிருந்து பெறப்பட்டன? அயர்லாந்து. இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லா கேள்விகளும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இதை மாதிரி நிறைய யூஸ்ஃபுல் கண்டென்ட்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.